2 முக்கியமான ஆர்கனைசேஷன். 2 ஆர்கனைசேஷனுமே ஏஷியன் பேஸ்டு ஆர்கனைசேஷன். அதில் ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் 1985 ஆரம்பித்தது. இன்னொரு ஆர்கனைசேஷன் 1997 ஆரம்பித்தது. இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் சார்க்கு. சார்க்குக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். இதோட முதல் கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா தாக்காவில் நடந்துச்சு 1985. இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் அதில் 8 கண்ட்ரி வந்து மெம்பராக இருக்காங்க. இந்த 8 கண்ட்ரியுமே பார்த்திங்கன்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் தான். அது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் பூட்டான், அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ், அதுக்கப்புறம் நேபாள், அதுக்கப்புறம் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா. இதோட லாஸ்ட்டு மாநாடு பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் வந்து 2014. அதுக்கப்புறம் எந்த வித மீட்டிங்கும் நடக்கலை. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா காத்மண்டு தாக்கா செக்ரட்டரி ஆஃபீஸ். அது 1987 இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் கூட தன்னோட ரீஜனல் கோஆப்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. 2014 அப்புறம் பெருசாக இது வரைக்கும் மீட்டிங் எதுவும் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் பார்க்க போகிற ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா பேர் வந்து பிம்ஸ்டெக். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இதோட முதல் கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 1997 நடந்துச்சு. இதுக்கு வந்து இந்த பிம்ஸ்டெக் உருவாகிறதுக்கு பேங்காக் டிக்ளரேஷன் தான் வந்து காரணம். இப்போ பார்த்திங்கன்னா 2014 இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு தாக்கா பங்களாதேஷாக வந்து உருவாக்கப்பட்டது. இதில் மொத்தம் மெம்பர் பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பார்த்தா பூட்டான், பங்களாதேஷ், நேபாள், மியான்மர், ஸ்ரீலங்கா அண்டு தாய்லாந்து. இதோட முக்கியமான இது என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட்காகவும் தன்னோட டெக்னிக்கல் கோஆப்ரேஷனுக்காகவும் உருவாக்கப்பட்டது. இது வந்து அவங்களோட நாடுகள் 6 நாடுமே இந்த மாதிரி விஷயங்களை பரிமாறிப்பாங்க. ஒவ்வொரு நாடும் வளர்கிறதுக்கு உதவுறதுக்காகவும் மற்ற நாடு வளர்கிறதுக்கும் அதுமாரி எம்ப்ளாய்மெண்ட்டும் என்வரான்மெண்ட்டும் நல்லா அமையறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் இந்த பிம்ஸ்டெக். இதோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். இது உருவானது பார்த்திங்கன்னா 1997. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உருவானது 2014. இதுவும் ஒரு ஏஷியன் ஆர்கனைசேஷன் தான். அது பேரே ஏஷியான் தான். இது 1967 தான் முதல்ல உருவானுச்சு. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பேங்காக் டிக்ளரேஷன். எப்படி வந்து பிம்ஸ்டெக் வந்து பேங்காக் டிக்ளரேஷனில் உருவாச்சோ இதுவும் பேங்காக் டிக்ளரேஷனில் உருவாச்சு. பிம்ஸ்டெக் 1997 உருவாச்சு. ஏஷியான் 1967 உருவாச்சு. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 10 மெம்பர். இதில் இந்தியா கிடையாது. இதோட ஏஷியான் டேன்னு சொல்லி ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க 8 ஆகஸ்ட். ஏஷியான் செக்ரட்டரி ஆஃபீஸ் அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா ஜகார்த்தாவில் இருக்குது. இதில் மொத்தம் வந்து 10 மெம்பர். இதில் யார் மெம்பர்னு பார்த்திங்கன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, ப்ரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா. இது பார்த்திங்கன்னா 10 மெம்பரு. இதுவும் பார்த்திங்கன்னா ஏஷியன் நேஷன் கூட ஒரு ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டது. அதனால தான் இது வந்து ட்ரீட்டி ஆஃப் அமினிட்டின்னு சொல்லி 1976 ஏஷியன் நேஷன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ட்ரீட்டியை போட்டுக்கிட்டாங்க. அந்த ட்ரீட்டி பேர் ட்ரீட்டி ஆஃப் அமிட்டி. ஸோ அதனால் இதை நாம வச்சுங்க. ஏஷியானும் வந்து ஏஷியன் ஆர்கனைசேஷனுக்காக அதாவது ஏஷியன் நேஷன்ஸ்க்காக ஒரு ஏஷியன் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது. அது பேர் தான் ஏஷியான்.